Okay, so hope everyone are able to see my screen. Yes, yes. Yes, ma'am. Yes. Okay. So yes, actually வந்து நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணின விஷயம். ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம் மேம். Okay, so functions பத்தி பார்த்தோம். Yes, அதுல கீ exactly. கொடுத்து Function. What is a function? What is a function? ரிப்பீட்டட் ஆப்ரேஷன்ஸ் திரும்ப திரும்ப நம்ம ப்ரோக்ராம் பண்ணாம ஆல்ரெடி ஆப்ரேஷன்ஸ் ஒரு வரக்கூடாது. ஃபங்க்ஷனை வச்சு ஆப்ரேஷன்ஸ் கால் இல்ல பண்ணிக்க முடியும். இல்ல ஸ்வேதா, ஆப்ரேஷன்ஸ் வரக்கூடாது. வேற சொல்லுங்க. ரிப்பீட்டட் கரெக்ட். என்ன ரிப்பீட்டட்? Repeated set of statements. செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ரிப்பீட்டட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு திருப்பி ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் செப்பரேட்டா நம்ம என்ன எடுத்து போறோம், டிஃபைன் பண்ண போறோம். என்னன்னு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நேம் கொடுத்து நம்ம டிஃபைன் பண்ண போறோம். அண்ட் அந்த எக்ஸாக்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் ஆர் ரிசல்ட், எஸ் இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு ரிட்டர்ன் வேர் இட் இஸ் கால்ட். ஸோ எங்கே நம்ம கால் பண்ணுறோமோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இந்த இடத்துல எஸ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், நம்ம நிறைய விஷயம் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணினோம். எஸ் அஃப்கோர்ஸ் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸில் இருந்து. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கும்போது திஸ் இஸ் வாட் த எக்ஸாக்ட். ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட் த சின்டாக்ஸ். அண்ட் இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் வாட் வி ஹாவ் ஜஸ்ட் சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நோ ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தோம். இன்னொன்று பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிட்டர்னுக்கான இம்பார்ட்டன்ஸை ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் நம்ம கொடுத்து இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் தென் வி ஜஸ்ட் கான் டுவர்ட்ஸ் ரிட்டர்னுக்காக நம்ம பார்த்தோம். தென் அதுக்கப்புறமா திஸ் இஸ் த ஃபங்க்ஷன், ஸோ ஆர்குமெண்ட்ஸை கொடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆர்குமெண்ட்ஸை கொடுத்து நாம இங்கே ஸ்டார்ட் பண்ணினோம். அண்ட் அதில் வந்து ஜஸ்ட் சிங்கிள் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் மோர் தென் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னிங் அப்படிங்கும்போது எஸ் ஹியர் ஆல்சோ ரிட்டர்னிங் அ சிங்கிள் வேல்யூ அப்படிங்கிறதும் மல்டி வேல்யூ அப்படிங்கிறதும் பூலியன் அப்படிங்கிறதும் த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லிஸ்ட் அப்படிங்கிற விஷயமும் நாம இதை ரிட்டர்ன் பண்ணினோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் எப்பயுமே இந்த இடத்துல மெயின் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணினோம் அப்படின்னா அதை இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மெயின் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதும் அது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான். அப்படி இருக்கும்போது இந்த டிஃபைன் பண்ற இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப் ஃபங்க்ஷன்ல இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியுமா, மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எஸ், இந்த வேரியபிளை நம்மனால ஃபங்க்ஷனுக்கு உள்ள நாமனால ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா இதே சேம் வேரியபிள் கவனிச்சுக்கோங்க, இதே சேம் வேரியபிள் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா ப்ரையாரிட்டைஸ் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்த அந்த வேரியபிள் டிஃபைன் பண்ண வேரியபிள் தான் எனக்கு முக்கியம், அதை தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன். இன் சச் a கேஸ் இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் ஏன்னு இருக்கு அப்படின்னா எஸ் இட் ஜஸ்ட் செக் வெதர் ஏ இந்த இடத்துல எங்கேயாவது டிக்ளேர் பண்ணியிருக்கோமா, இதை எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கோமான்னு. அப்படி இல்லை அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா தான் மெயின் ஃபங்க்ஷன்ல ஓகே ஏன்னு இங்கே எங்கேயாவது இருக்கா அப்படின்னு அண்ட் அதுக்கோட வேல்யூ தான் நம்மளுக்கு இங்கே பிரிண்டோ இல்லை இதோ ஆப்ரேஷன்ஸோ நம்மளுக்கு இங்கே நடக்கும். இன் சச் a கேஸ் இந்த இடத்துல நாம ஏதாவது ஒரு வேரியபிளை கொடுத்துட்டு அதை ஃபங்க்ஷனுக்கு வெளியே தட் இஸ் இந்த சப் ஃபங்க்ஷனுக்கு வெளியே நாம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது நம்மனால பாசிபிள் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி திங் இங்க நம்ம ஏதாவது டிக்ளேர் பண்ணோமா தட் இஸ் லோக்கல் டுவர்ட்ஸ் திஸ் ஃபங்க்ஷன். அண்ட் ரெண்டாவது விஷயம், இங்க இருக்கிற இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருக்கிற நம்மளுக்கு இந்த வேரியபிள்ஸ் இங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஆனா இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருக்கிற வேரியபிள்ல சப் ஃபங்க்ஷனுக்குள்ளார ஏதாவது சேஞ்சோ ஆர் எனி மாடிஃபிகேஷன் ஏதாவது பண்ணணும் ஆர் சம்திங் ஏதோ ஆப்ரேஷன் பை யூசிங் திஸ் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது டைரக்டா இட் இஸ் நாட் பாசிபிள். அப்ப வேற எப்படி பாசிபிள் ஆச்சு? எஸ் கமான், எப்படி பாசிபிள் ஆச்சு? கமான், by using global local. Okay, yes, by using global keyword அப்படிங்கிற விஷயம். So yes, நான் இந்த இடத்துல main functionல any variables a or b அந்த மாதிரி ஏதாவது
வேரியபிள்ஸ் இருந்து அண்ட் இந்த இடத்துல சப் ஃபங்க்ஷனுக்குள்ளார அந்த எக்ஸாக்ட் ஏவை நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா ஐ ஹாவ் டு ஸ்பெசிஃபை அப்பா நான் இந்த குளோபல் வேரியபிளை தான் நான் சேஞ்ச் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஐ ஹாவ் டு ஸ்பெசிஃபை இட் அஸ் லைக் a குளோபல் ஏ. ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் அப்படி சேஞ்ச் பண்றது எஸ் இட் வுட் இம்பேக்ட் டுவர்ட்ஸ் திஸ், இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல அது இம்பேக்ட் ஆகும். அண்ட் இந்த இடத்துல திருப்பியும் சொல்றேன், எப்பயுமே ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு சிங்கிள் லைன்லயோ இல்ல ஒரு பிரிண்ட்லயோ நம்மளுக்கு எப்பயுமே ஃபங்க்ஷன் முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்க இருக்கலாம். ஈவன் we can also have a nested function. அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார ஓகே, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இங்க இருக்கு அப்படின்னா, ஓகே, இன்னொரு ஃபங்க்ஷன் எனக்கு இங்க இருக்கு அப்படின்னா எஸ் இந்த இடத்துலயும் என்னால இங்க இருக்கிற வேரியபிள இந்த சப் ஃபங்க்ஷனுக்குள்ளார ஆக்சஸ் பண்ண முடியுமான்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ் we have to give இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான விஷயத்துக்கு நான் போகணும் அப்படின்னா நான் லோக்கல் அப்படின்னு கொடுக்கணும். ஏன் இதே இடத்துல நான் இங்க குளோபல் கொடுத்தா என்ன ஆகும்? எஸ் குளோபல் அப்படிங்கும் போது எப்பயுமே எனக்கு தெரிஞ்சது மெயின் மட்டும்தான். அப்ப நான் குளோபல் அப்படின்னு கொடுத்தேன்னா நேரா டைரக்டா மெயின்ல இருக்கிற அந்த சேம் வேரியபிளுக்கு தான் போகும். ஆனா இங்க மேல இருக்கிற தட் இஸ் இன்னர் அண்ட் டுவர்ட்ஸ் த மேல இருக்கிற அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு நான் போகணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஸ்பெசிஃபை இட் அஸ் லைக் அ நான் லோக்கல். ஸோ இதோட நாம நேத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஸ் இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? என்ன பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க? எஸ் எஸ் யாருக்காவது ஏதாவது டவுட் நோ இருக்குங்களா? டவுட் மேம். மேம் இப்போ சொல்லுங்க செகண்ட் பிரேம். ஃபங்க்ஷன் ம் இருக்குல்ல மேம், அந்த ரெட் ம் கலர், ம் அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்து நான் இந்த ரெட் கலர்ல இருக்க வேரியபிளை ம் ம் மாத்தணும்னா அப்பயும் நான் லோக்கல் தான் நான் கொடுக்கணும். லோக்கல் தான் கொடுக்கணும். ஏன்னா முன்னாடி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம போகும்போது இங்க இருக்கிறத இங்க இருந்த வேரியபிள் இருந்து என்னால இங்க நான் லோக்கல் கொடுத்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் டு பி இது ட்ரூ, ஒரு ரியல் டைம்ல ஒரே வேரியபிளை 40 தடவை எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஓகே இதுக்குள்ளார மேம். இதுக்குள்ளார அப்படின்னு எல்லாம் வந்து நாம அதே சேம் வேரியபிளை கொடுத்தெல்லாம் எந்த இடத்துலையுமே நம்மளையே கன்ஃபியூஷன் பண்ணிக்க மாட்டோம். பட் ஆனா விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாக்ட் குளோபல், லோக்கல் அண்ட் நான் லோக்கல், இந்த மாதிரி எல்லாம் கீவேர்ட்ஸ் இருக்கு. இது எங்கெங்கெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட்ஸ் தான் இதெல்லாம். ஓகேங்களா? அண்ட் ரெண்டாவது விஷயம், ஓகே எப்பயுமே நாம ஒரு வேரியபிளை வேரியபிள நாம நேம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கிளாஸ்க்கு நாம நேம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இட் ஹாஸ் டு பி இன் அ மீனிங்ஃபுல் வே அப்படிங்கிற விஷயம் நாம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கு உரிய செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. எஸ் இந்த இடத்துலயும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வேரியபிள்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கிளாஸ் நேம் எல்லாமுமே கேஸ் சென்சிட்டிவ். இஃப் யூ ஜஸ்ட் டைப் இந்த இடத்துல ட்ரை அப்படின்னு சொல்றதும் இதே டிஆர்ஒய் அப்படின்னு சொல்றதும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான். ஓகே, சாரி, ஆக்சுவலா ட்ரை அப்படிங்கிறது இது கீவேர்டு, ஐ ஷுட் நாட் யூஸ் அ கீவேர்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஸ்பெசிஃபை பண்றதும் கரெக்டா பார்த்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, அப்படி இருக்கும்போது மீனிங்ஃபுல்லா நம்ம நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ், அதாவது இதுல இருந்து இதுவா அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூஸ் மேக்சிமம் வராது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம கால் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கறதான் கான்செப்ட். டன்னா? ஓகே மேம். ஓகே, ஃபைன், சூப்பர். அண்ட் மேம் ப்ளீஸ். சொல்லுங்க ஹென்றி. இது ரெட்டில் டெஃப் தானே கொடுத்துருக்கீங்க வந்து? புரியல ரெட்ல ரெட்டு டிக் பண்ணி எழுதிருக்கீங்களா? ம் ம் டெஃப் தானே கொடுத்துருக்கீங்க, டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்கீங்க வந்து? ஆமா, டெஃபினிஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். எஸ் ஓகே எஸ். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன், அஃப்கோர்ஸ் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நாம பாஸ் பண்ணினோம். ஓகே, இந்த மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். ஒரு முக்கியமான விஷயம் இதுல இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு டிஸ்கஷன் நம்ம பண்ணினோம். அதாவது கீவேர்ட் ஆர்குமெண்ட் அண்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படிங்கிற விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எஸ்ஸா? எஸ் எஸ்
வாட் இட் இஸ், அதை பத்தி யாராவது சொல்ல முடியுமா? Yes, ma'am. Keyword argument, positional argument. Positional arguments means ம் இங்க நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ற அந்த இதுல தான் இதா இருக்கணும் மேம். வேரியபிள்ல நம்ம வந்து ம் சரி டெஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல என்ன இது ம் பண்ணிருக்கோமோ அதை தான் கால் பண்ணணும். அதுபடி பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அது. ம் 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 ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட், தட் இஸ் வாட் த பேசிக், அண்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் தெர் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் இங்கே அதோட ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ தட் இட் வுட் பி ஈஸி ஃபார் யூ டு கீப் இட் இன் மைண்ட். ஓகே. ஸோ ஒரு குட்டியான ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் இங்கே சொல்லிடுறேன். ஓகே. ஸோ எஸ் அப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருந்தோம். எஸ் ஐ திங்க் கிரீட்னு ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். ஸோ ஹியர் லெட் ஐ ஜஸ்ட் மேக் நேம் அண்ட் கோர்ஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் பிரிண்ட் ஹலோ அப்படின்னும் இந்த இடத்தில் ஒரு நேம் போட்டுக்கிறேன். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here ஒரு கன்காட்டினேஷன் போட்டுக்கிறேன். எல்லா விதத்துலையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ wherever it is needed kindly just make that. So ஓகே கோர்ஸ். ஓகே. இந்த இடத்தில் இல்லை இங்கே ஒரு வெல்கம் போட்டுட்டுமா? வெல்கம் போட்டுறேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வெல்கம் டு த கோர்ஸ். வெல்கம் டு த கோர்ஸ். ஓகே. ஸோ இந்த இடத்தில் அப்படி இருக்காமா? ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே கிரீட் அப்படின்னு நான் கொடுக்குற கால் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும்? நேம் ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, அஜந்தாவை கொடுத்துடலாம். அண்ட் பைத்தானுக்கான கோர்ஸ் அப்படிங்கிறதையும் நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன வரும்? வெல்கம் டு த பைத்தான் கோர்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம நேமுக்காக அஜந்தான்னு கொடுத்துருக்கோம், கோர்ஸுக்காக பைத்தான்னு கொடுத்துருக்கோம். இன் சச் அ கேஸ் ஏதாவது ஒரு பேராமீட்டரை மட்டும் நம்ம கொடுத்தா என்ன ஆகும்? அங்கே எரர் வரும். எஸ்ஸா? பேராமீட்டர் கொடுக்காம விட்டாலும் நம்மளுக்கு இங்கே எரர் வரும். ஓகே. ஒரே ஒரு பேராமீட்டர் நம்ம கொடுக்குறோம். எஸ் லெட் வி ஜஸ்ட் மேக் இட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற விஷயமும் நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் இட் ஜஸ்ட் டேக்ஸ் டுவர்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் அந்த ஆர்குமெண்ட்கான விஷயமா தான் போகும். ஸோ நேமுக்கு தான் போகும். நீங்க கோர்ஸ் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலையே. ஓ சாரி, நீங்க கோர்ஸ் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வரும். நம்ம கோர்ஸை தான் கொடுத்துருக்கோம், பட் ஆனால் நம்மளுக்கு அங்கே என்ன வந்திருக்கு? கோர்ஸுக்கானதா. ஸோ திஸ் இஸ் வாட் த பொசிஷனல் ஆர்குமெண்ட், எந்த பொசிஷன்ல நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு. அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டா நம்ம பார்த்த விஷயம். எஸ் வி ஜஸ்ட் கான் டுவர்ட்ஸ் கீவேர்ட் அப்படிங்கிற விஷயத்துலயும் நம்ம போனோம். ஓகே. அண்ட் அந்த கீவேர்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் டிஃபால்ட் போயிட்டு அதுக்கப்புறமா கீவேர்டுக்கு போறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஃபங்க்ஷன்ஸ்ல 3 விஷயம் இருக்கு. ஒன்று டிஃபால்ட் ஆர்குமெண்ட், கீவேர்ட் ஆர்குமெண்ட் அண்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் அப்படின்னு இருக்கு. அது என்ன டிஃபால்ட் ஆர்குமெண்ட்? எஸ் ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னா இதே சேம் விஷயத்தை நான் இங்க எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்தில் இதே சேம் திங்கை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, ஸோ கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி நான் இங்க வச்சிடறேன். ஓகே. இது எங்க கொடுக்குறேன்? ஃபங்க்ஷன்லயே கோர்ஸுக்கு நான் ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்றேன். ஓகேங்களா? இந்த எக்ஸாக்ட் ஆர்குமெண்ட் டிஃபால்ட் ஆர்குமெண்டா நான் இங்க டிக்ளேர் பண்ணிடுறேன். டிஃபைன், அதாவது ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போதே. இப்போ இங்க கவனிங்க, நான் இங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்? பேராமீட்டர் சொல்லுங்க பாப்போம். 1 பாஸ் பண்ண போதும். 1 பாஸ் பண்ணாவே போதும். ஓகே. ஸோ அந்த எக்ஸாக்ட் 1 நேமா இருந்தா எஸ் இன்னும் பெட்டர். ஸோ 1 பாஸ் பண்ணாவே போதும். டிஃபால்ட்டா அங்க டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, இல்லப்பா எனக்கு டேட்டா அனாலிசிஸ் வேணாம், நான் கொடுத்தது தான் வேணும் அப்படின்னு சொன்னா எஸ் யூ கேன் ஆல்சோ கிவ் திஸ். ஓகே.
ஸோ இதே சேம் திங்கி நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னா நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட விஷயத்த நான் டிஸ்கஸ் பண்ணுவேன், அதாவது உங்களோட டேட்டாவை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். நீங்க கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டா என்கிட்ட ஒன்று இருக்கு, நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ தட் இஸ் வாட் டிஃபால்ட். ஆனா இங்கேயும் ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எஸ், இன் சச் அ கேஸ் இப்போ நீங்க இந்த செகண்ட் ஆர்குமெண்ட்டுக்கு பதிலா இதை ஸ்பெசிஃபை பண்ணா என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க? வாட் ஹேப்பன்ஸ்? நேம் இருக்கிற இடத்துல பைத்தான் வந்துடும். நேம் இருக்கிற இடத்துல பைத்தான் வந்துடும். ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் ஹலோ பைத்தான் வெல்கம் டு டேட்டா அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு போகும். ஸோ எது நம்மளுக்கு டிஃபால்ட்டாக கொடுக்குறோம். அண்ட் இன்னொரு விஷயமும் பார்த்துக்கோங்க, டிஃபால்ட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு இப்போ 2 பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஓகே, அந்த இடத்துல ஐ வாண்ட் டு ஸ்பெசிஃபை. ஸோ இப்போ இடத்துல நம்ம கீவேர்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். என்கிட்ட 2 பேராமீட்டர் இருக்கு. இந்த 2 பேராமீட்டருக்கு இதுக்கு நான் டிஃபால்ட் கொடுத்துட்டேன், இதுக்கு நான் டிஃபால்ட் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது எஸ், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், ஒன்று ரெண்டுத்துக்குமே டிஃபால்ட் ஆர்குமெண்ட் தாராளமாக கொடுக்கலாம். ஆனா இன்னொரு விஷயம் நீங்க கொடுக்குறீங்கன்னா இதுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, இதுக்கு கொடுக்காம, அது பாசிபிள். ஆனா இதுக்கு கொடுத்துட்டு இதுக்கு கொடுக்கலன்னா என்ன ஆகும்? ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? எஸ், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், அப்படியான ஒரு விஷயத்த பார்த்துடலாம். ஸோ இப்போ இப்படியே இருக்கு, சேம் திங் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இங்க கோர்ஸுக்குன்னு இருக்கு இல்லையா, இந்த கோர்ஸுக்கு இருக்கட்டும், இங்கேயும் தானே இருக்கட்டும். ஓகே, இப்போ இங்க இந்த மாதிரியான எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன்ல 2 பேராமீட்டருக்குமே நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் இந்த சமயத்துல அஃப்கோர்ஸ் ஐ நோ நீட் டு கிவ் எனி பர்டிகுலர் திங், அதாவது நான் வெறுமே எக்ஸாக்ட் பண்ணாலும் எஸ் அந்த டிஃபால்ட் விஷயம் இங்க வந்துருச்சு. ஓகே, இப்போ கவனிங்க, கிரீட் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் என்னது பைத்தான்னு கொடுக்குறேன். என்ன ஆகும்? நேம் என்ன மட்டும் ஆகும்? அப்டேட் ஆயிடும். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பைத்தான் எடுத்துக்கும், செகண்டுக்கு டேட்டா அனாலிசிஸ்னு கொடுக்கும். எப்படி? ஃபர்ஸ்ட்டுக்கு பைத்தான்னு எடுத்துக்கும், செகண்டுக்கு டேட்டா அனாலிசிஸ்னு கொடுக்கும். இது எப்படி இருக்கு? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இஷ்யூஸ் நடக்கும். ஓகே, லாஸ்டா இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னது? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நாம டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? இது என்ன ஆகும்? என்னாச்சு? ஃபங்க்ஷனே இதாகல இல்லையா? காட் இட்? Yes. ஸோ எப்பயுமே டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வரணும். எத்தனை வரலாம்? ஓகே, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடியே இதை பிளான் பண்ணுங்க. டிஃபைன் பண்ணும்போது இதுல ரொம்ப கான்சியஸா இருங்க. ஏன் அப்படின்னா எஸ், ஹாஃப் த ஒர்க் நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ்ல தான் நம்மளுக்கு போக போகுது. என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு வேணும், என்ன ஃபங்க்ஷன்ஸை நான் கிரியேட் பண்ண போறேன், அண்ட் மெயினா எதுக்காக இந்த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ ஆல் திஸ் கம்ஸ் ஹியர். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது அதோட பர்பஸ் எப்படி, நம்ம ஒரு சின்ன நேமுக்கே நம்ம மீனிங்ஃபுல்லா நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல இவ்வளோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எழுத போறோம், ரிப்பீட்டடா அதை கால் பண்ணிட்டே இருக்க போறோம். ஸோ அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படிங்கிறதையும் அதோட இம்பார்ட்டன்ஸையும் புரிஞ்சுக்கோங்க. எஸ்ஸா? ஓகே, அண்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட் நிறைய பார்த்தாச்சு. அண்ட் இங்க அடுத்தது ஆர்பிட்ரரி. அது என்னது? ஆர்பிட்ரரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், you can have n number of variables in one particular functionality. அது என்னடா அது? ஆமா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க டிஃபைன் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஓகே, அதே சேம் கிரீட்டே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கவனிங்க, நான் நேம கொடுக்க போறேன். ஒரு நேமா இல்ல, என் நம்பர் ஆஃப் நேம். என் நம்பர் ஆஃப் நேம் ஒரே எக்ஸிகியூஷன்லயா? எஸ். அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்ட்ரிக் டேட்டா, அதாவது என் நம்பர் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா விஷயம் என்ன, இங்க எத்தனை பேர் நான் வாங்க போறேனோ அது எல்லாமுமே எனக்கு எக்ஸிகியூஷன் ஆகணும். ஆமா தானே?
எஸ்ஸா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் n நம்பர்னு சொல்லிட்டேன். அப்போ எக்ஸிகியூஷன் ஆகணும்னா ஒவ்வொரு டைமும் அதே சேம் நேமை திருப்பி திருப்பி வாங்கணும். அதுக்காக ஒரு லூப் ஃபார் ஐ இன் திஸ் நேம். ஓகேங்களா? அண்ட் நான் அந்த பிரிண்ட் ஐ அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ணிடுறேன். சரியா? ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். ஒரு நிமிஷம் கவனிங்க. கிரீட்டுக்கு எத்தனை வேரியபிள்ஸ் கொடுப்பீங்க? ஒரு வேரியபிளும் இல்லாம நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா எரர் வருமா Yes. இந்த சமயத்துல? ஏன்னா அங்க கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். எரர் எனக்கு வரல. சரி, இப்போ அடுத்த விஷயம். கிரீட் அஜந்தா ஒரு பேரு வருது. ஓகே, அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த இடத்தில் கிரீட் அஜந்தா 1, தேவி 2வது, மூன் இது 3வது, அண்ட் ஜாப்ஸ். ஸோ ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கேன், ஆனா எல்லாமுமே வருது. ஏன்னா மெயினா இங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இந்த இடத்துல ஒரு சிங்கிள் ஆர்குமெண்ட்ல பாஸ் ஆகுது. ஸோ அதுக்கு பேரு தான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். ஏன்னா வேரியேஷன்ல இருக்கலாம். ஆர் இன்னொன்னு டெக்னிக்கலா சொல்லணும்னா ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இஸ் இட் கிளியர் டியர்ஸ்? அண்ட் இங்கேயும் ஒரு சின்ன ட்விஸ்டோட தான் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், இந்த மாதிரி ஆர்பிட்ரரி அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ல எத்தனை இருக்கலாம்? யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். எத்தனை இருக்கலாம்? என்ன மேம் என்ன கேட்டீங்க? Argument. இந்த மாதிரி ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் ஒரு ஃபங்க்ஷன்ல எத்தனை இருக்கலாம்? எவ்வளோ வேணா இருக்கலாம். எவ்வளவு வேணா இருக்கலாமா ஸ்வேதா? ஆர்பிட்ரி n ஆர்பிட்ரரி நம்பர் ஆஃப் வேரியபிள் நேம் லென்த்தா? சொன்னீங்க. ஓகே ஓகே, ஜோ வந்து 4 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆக்சுவலா இங்க 4 வேரியபிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஜோ. பட் ஆனா எத்தனை இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கறத என்னோட கொஸ்டின். சி ஒன் திங் ஐ திங்க் நான் உங்களோட கொஸ்டின் உங்களுக்கு சரியா ரீச் ஆகல. இந்த இடத்துல நம்ம மேம் கீவேர்ட் ஒன்னு வச்சுட்டு நம்ம தான் 4 பாஸ் பண்றோம் மேம். ஆமா, 1 வச்சு 4 பாஸ் பண்றோம். அதே மாதிரி அந்த 1 மாதிரியே எத்தனை வச்சிருக்கலாம் அப்படிங்கறத ஒன்னு வச்சே 4 பாஸ் பண்ணும்போது 4க்கு மேலயும் பாஸ் பண்ணலாம்ல. 4க்கு மேலே எத்தனை வேணாலும் பாஸ் பண்ணலாம். n நம்பர், அதுதான் So, ஆர்பிட்ரரி. அப்ப அதுக்கு தேவையே இருக்காது மேம். ரெண்டாவது இது ரெண்டாவதுக்கு தேவையே இருக்காது. ஓகே, ரெண்டாவது Yes. கொடுத்தா ஆ ரெண்டாவது கொடுத்தா கொடுத்தா இட்ஸ் மேபி எரர். எக்ஸாக்ட்லி. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த மாதிரியான ஒரு வேரியபிள், 2 வேரியபிள், 3 வேரியபிள் இருக்கு. இதுல இங்க கவனிச்சுக்கோங்க. இப்போ இதை நான் ஆர்பிட்ரரியா கொடுக்குறேன். அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்கும்போது 1க்கு போகும், செகண்ட் வேல்யூ கொடுக்கும்போது 2க்கு போகும். இதுக்கப்புறமா எத்தனை கொடுத்தாலும் அது எங்க போகும்? 3க்கு தான் போகும். தேர்டுக்காக போகும். சரி, இப்போ செகண்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் நான் ஆர்பிட்ரரி போட்டேன்னு வைங்களேன். ஈவன் நான் செகண்டுக்கு 1 கொடுத்தாலும் சரி, எம்டி கொடுத்தாலும் சரி, கவனிச்சுக்கோங்க, ஆர்பிட்ரரி அப்படிங்கும் போது 0வும் வாங்கிக்கும், n நம்பரும் வாங்கிக்கும். அப்போ நான் 1ஓ இல்ல 0ஓ கொடுக்குறேன், இல்ல இந்த விஷயத்துக்கு நான் 3 வேல்யூ கொடுக்குறேன், இந்த விஷயத்துக்கு 3 வேல்யூ கொடுக்குறேன்னு வைங்க. அந்த இதுக்கு 3ஓட இது நிறுத்துமா? இல்ல, மொத்தம் 6யும் எடுத்து செகண்ட் இண்டெக்ஸ் தான் போகும். செகண்ட்லயே போட்டுக்கும். அப்போ என்ன ஆகும்? தேர்ட் ஒன்னு எனக்கு எங்கப்பா வேரியபிள், எனக்கு எங்க வேல்யூ அப்படின்னு கேட்கும். எஸ்ஸா? அப்படி இருக்கும்போது எஸ், ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. இந்த ஆர்பிட்ரரி வேரியபிள் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ல டிஃபைன் பண்றீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ல ஒன்லி 1 ஹேஸ் டு கம், அண்ட் அதுவும் லாஸ்டா தான் வரணும். எப்படி? ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ஆர்பிட்ரரியா வரணும், அதுவும் லாஸ்டா தான் வரணும். இங்க வந்துச்சுன்னா ஜோலியா முடிஞ்சிச்சு. 2க்கும் கொடுத்ததும் சரி, 3க்கும் கொடுக்கறதும் சரி, எல்லாமே இதே எடுத்துக்கும். எஸ்ஸா? சோ எஸ், அந்த 2 3 யூஸ் இல்ல. யூஸ் இல்ல. ஆமா, எக்ஸாக்ட்டா. சோ எஸ், இந்த இடத்துல ஒரு குட்டி எக்ஸாம்பிள்
பின்ன போட்டுறேன். ஃபார் an எக்ஸாம்பிள் let we have a define ஒரு info print அப்படின்னு சொல்லி சும்மா கொடுக்குறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு ஆர்குமெண்ட், செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ இது ஆர்பிட்ரரி. அண்ட் இப்போ இதுல வந்து நான் டிஃபைன் பண்றேன். என்ன டிஃபைன் பண்றேன்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஆர்குமெண்ட் 1 பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹாய் ஆல் இன் சும்மா ஜஸ்ட் போட்டுறேன். ஆர்குமெண்ட் 1 எதுவா இருந்தாலும் இங்கே பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? அண்ட் அடுத்து வர்ற ஆர்பிட்டரிக்கு ஐ இன் AGR2. ஓகேவா? எனக்கு பிரிண்ட் we all are in T அப்படின்னு சொல்லிட்டு இங்க AGR2 சாரி I. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்தில் info print பிரிண்ட்ல சாரி இப்போ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சும்மா வந்து டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம எத்தனை கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வர்ற ஆர்குமெண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா போயிடும். அடுத்து எத்தனை நம்ம வந்தாலும் வேரியபிள் ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்கான விஷயம். இஸ் இட் கிளியர்? எஸ் எஸ்ஸா எஸ்ஸா யாருக்கு அது ஏதாவது டவுட் இருக்குங்களா? யோசிச்சு சொல்லுங்க. எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதை கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்துக்கு போகலாம். நோ நோ டவுட்ஸா? ஓகே ஜோ, என்னாச்சு? திருப்பி ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே, எஸ். ஆக்சுவலா விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நாம மோர் தென் ஒரு ஆர்கியூமெண்ட்டை கொடுத்துருக்கோம். ஆனா மோர் தென் ஒரு ஆர்கியூமெண்ட்ல ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட்ல ஆர்பிட்ரரி கொடுத்துருக்கோம். அண்ட் இங்க இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, எஸ் ஐ ஜஸ்ட் ரிப்பீட். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எனி ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2, ஆர்குமெண்ட் 3, ஆர்குமெண்ட் 4, இந்த மாதிரி எத்தனை வேணாலும் ஆர்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு போகலாம். ஆனா எத்தனை வந்து இருந்தாலும் ஒரே ஒரு ஆர்பிட்ரரி மட்டும்தான் இருக்கணும். அண்ட் அந்த ஆர்பிட்ரரியும் லாஸ்டா தான் இருக்கணும் அப்படிங்கறதா மஸ்ட். ஓகேங்களா? ஒன்லி ஒன் ஆர்பிட்ரரி அண்ட் அதுவும் லாஸ்டா தான் கொடுக்கணும். இன் சச் அ கேஸ் நான் ஏதாவது இங்க கொடுத்துட்டேன் அப்படின்னா எஸ் இதோட வேல்யூ நான் கொடுத்தாலும் அது இதுக்கான ஆர்பிட்ரரி வேல்யூ அப்படின்னு சொல்லி எல்லாமுமே இது எடுத்துக்கும். A3யும் A4ம் எம்டியா விட்டு நம்மளுக்கு என்ன வரும்? எரர் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான். 1 செகண்ட். ஓகே ஓகே, ஸோ என்னோட வாய்ஸ் கேட்குதுங்களா? எஸ் சார், எஸ். ஹியர் ஜோ கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலா ஒரே ஒரு ஆர்பிட்ரரி மட்டும்தான் வரணும் அண்ட் அதுவும் லாஸ்டா தான் வரணும். இன்கேஸ் நம்ம முன்னாடி வேற ஏதாவது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணினோம் அப்படின்னா எஸ் இட் won't அக்செப்ட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விஷயம். எஸ், இஸ் இட் கிளியர் நவ்? ஜோ, இஸ் இட் கிளியர்? ஓகே, எஸ் சார். Shall I move to next one? Yes, okay, done. Okay. So now அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இதுக்கு முன்னாடி நாம இந்த குளோபல், லோக்கல் அண்ட் நான் லோக்கல் கீவேர்டை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும்.
எஸ் ஓகே. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல இது ஒரு ஃபங்க்ஷன், இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன்ல ஒரு ஆர்குமெண்ட் மூலமா இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம். பண்ணிடலாமா? பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான விஷயம். எஸ், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் ஹியர். இங்க ஃபங்க்ஷன் அஸ் அ பேராமீட்டரா போகும்போது, ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் அஸ் அ பேராமீட்டரா போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குட்டியா ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் ஒன் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் ஸ்கொயர். ஸ்கொயர் ஆஃப் என்ன? ஒரு n வேரியபிள். சரி, இந்த இடத்துல அப்போ ரிட்டர்ன் என்ன ஆகும்? n இன்டு n. இஸ் இட் கிளியர்? எஸ், இது கிளியரா? எஸ் எஸ் எஸ். இந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்க போறேன். ஸ்கொயர் ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்? What will be the answer? What will be the answer? Yes. Yes, yes, yes. Okay, 4. Super. ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. I'm just going to make, okay, ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து இன்னொரு ஃபங்க்ஷன், அதாவது இங்க இன்னொரு ஃபங்க்ஷனை நான் கூப்பிட போறேன். do calculation. ஓகே, அண்ட் இந்த இடத்துல ரெண்டு, ஓகே, ரெண்டு ஆர்குமெண்ட்ஸை நான் பாஸ் பண்ண போறேன். ஒன்னு எஸ், இந்த எஸ்கியூ, ஓகே, எஸ்கியூ, ரெண்டாவது n. அதாவது கவனிச்சுக்கோங்க, இந்த எஸ்கியூக்கான விஷயத்தையும் இந்த n-கான விஷயத்தையும் இங்க இருந்து நான் வாங்க போறேன். அண்ட் எஸ், ஹியர் இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு மேக் எஸ்கியூ ஆஃப் n. இதுக்கு எதுக்கு அங்கேயே கூப்பிடலாமே? எஸ், கூப்பிடலாம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா there is a concept. கான்செப்டை ஜஸ்ட் டிஸ்கிரைப் பண்றேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ சாரி, இந்த இடத்துல எஸ், ஐ திங்க் கரெக்ட். ஓகே, நான் எஸ்கியூன்னு டைரக்டா கொடுக்க வேண்டாம். லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் எஃப்னு நான் கொடுத்துறேன். ஸோ தட் இட் would be easy for you to understand. எஃப் எதுவா இருந்தாலும் இந்த இடத்துல எக்ஸ், இந்த இடத்துல ஒரு எக்ஸை போட்டு. ஸோ இப்போ பாருங்க, இங்க எஃப்ங்கிறது இந்த ஃபங்க்ஷன், எக்ஸ் அப்படிங்கிறது நான் ஒரு வேரியபிள் நம்பர் கொடுக்க போறேன், அது இது. ஓகேவா? ஸோ நவ் டூ கேல், ஓகே, ஸோ டூ கேல் ஆஃப் எஸ்கியூ கமா 3. ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? ஆன்சர் என்ன? எஸ் எஸ் ஸ்வேதா, 9. 9. 9. எஸ், ஸ்கொயர் ஆஃப் 3 9. சாரி, எஸ், ஓகே. இப்போ 9. 9. ஓகே, ஃபைன். இப்போ அதே இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன், ஒரு கியூப். ஆக்சுவலாக நான் சும்மா சிம்பிளா கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு மேக் யூ கிளியர் அபவுட் திஸ் கான்செப்ட். அதுக்கப்புறமா நம்ம எங்க வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டஃப்பா கான்செப்டை சொல்லிட்டு, எக்ஸாம்பிளை சொல்லிட்டு நான் அதை இது பண்ணணும்னு நினைக்கல. ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா கியூப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இங்க வாட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ கால், ஒரு நிமிஷம், இதே டூ கால் அப்புறம் CUB ஆஃப். இப்ப ஆன்சர் என்னது? 3 into 3 27. 27. முடிஞ்சு போச்சு. ஓகே, ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன். 1 செகண்ட். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனை எழுதியிருக்கோம். ஓகே, இல்ல 3 ஃபங்க்ஷனாவே நம்ம எழுதியிருக்கோம். 1 செகண்ட், ஐ ஜஸ்ட் ஷோ யூ ஹியர். ஸோ திஸ் இஸ் ஒரு ஃபங்க்ஷனை நான் கொடுத்தேன், அண்ட் இது இன்னொரு ஃபங்க்ஷனை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை தான் கால் பண்றேன். ஓகே, இதை தான் கால் பண்றேன். என்னன்னு கால் பண்றேன்? டூ கால் ஆஃப் எஸ்கியூ கமா 3 அப்படின்னு. எங்க போச்சு? டூ கால் ஆஃப் எஸ்கியூ அப்படிங்கும் போது இந்த ஃபங்க்ஷன் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எங்க போச்சு? எஸ்கியூக்கு போச்சு. ஸோ நேரா இங்க எஸ்கியூ அப்படின்னும் இந்த எண்ணுக்கு பதிலா இந்த 3ஐயும் எனக்கு இங்க ஸ்பெசிஃபை பண்ணி 3 into 3 அப்படின்னு சொல்லி எனக்கு 9 ஆன்சர் வந்துச்சு. ரெண்டாவது தடவை என்ன கொடுத்தோம்? டூ கால் ஆஃப் கியூப் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்தோம். அப்போ எனக்கு எக்ஸாக்டா என்னோட கால் எங்க போச்சு? இந்த இடத்துல என்னோட கர்சர் 3 இங்க, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல கியூப் ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த எக்ஸாக்ட் எக்ஸ் 3.
ஸோ 3 இன்டூ 3 இன்டூ 3 அப்படின்னு சொல்லி இதோட எக்ஸாக்ட் ரிட்டர்ன் 27 அப்படின்னு எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. இஸ் இட் கிளியர் டியர்ஸ்? எஸ் சார், got it, got it? Yes, ma'am. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வெரி சிம்பிளான நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து இன்னொரு விஷயம். ஓகே, அடுத்து இந்த இடத்துல ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கவனிச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு ரெக்கர்சிவ். வாட் இஸ் மீனிங் பை ரெக்கர்சிவ்? Again எஸ், and again, it will come up repeatedly. again and again, again and again அப்படின்னு சொல்றது இல்லாம அதுக்கு விஷயமே என்ன அப்படின்னா காலிங் பை itself, அதையே கூப்பிட்டுக்கிறோம், அதையே கால் பண்ணிக்கிறோம். எப்போ வரைக்கும்? எஸ், தேர் வுட் பி எ லிமிட். அண்ட் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த காலிங் பை இட் செல்ஃப் அஃப்கோர்ஸ் ரெண்டு இடத்துல நடக்குது. ஒன்னு ஃபேக்டோரியல், அஃப்கோர்ஸ் அதோட கான்செப்டே காலிங் பை இட் செல்ஃப் தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபிபினோசிஸ். அந்த ஃபிபினோசிஸும் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ் எங்க எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் போகும். ஆனா ரொம்ப அதிகமா நம்ம யூஸ் பண்ற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டோரியல். வாட் இஸ் அ ஃபேக்டோரியல்? ஒரு ஃபேக்டோரியல் என்ன? ஸோ இன் சச் கேஸ் இப்போ நான் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி 7 அப்படின்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? 7 இன்டூ 6 0 இன்டூ 5. 1ல இருந்து 5. 7 வரை மல்டிப்ளை பண்ண ஆமா, மைனஸ் வரைக்கும். ஸோ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1 வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபேக்டோரியல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இன் சச் அ கேஸ் ஃபேக்டோரியல் நான் 3 அப்படின்னு கொடுத்தா ஸோ 3 என்னாவும் என் திருப்பியும் இதே ஃபேக்டோரியல். எதுக்கப்புறம் 2 போகும், இதுக்கப்புறம் 1 போகும். 12. ஆனா இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க, இந்த 1க்கு அப்புறமா திருப்பியும் n மைனஸ் 1ன்னு போட்டோம்னா 0 போகும். எனிதிங் மல்டிபிள் பை 0 0. 0. ஸோ அதனால இங்கேயே நிறுத்துறதுக்கு இஃப் இட் இஸ் 1 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 1 அப்படின்னு சொல்லி இங்கேயே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுடும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் ரெக்கர்சன் அப்படிங்கும்போது மெயினா ஃபேக்டோரியல் அப்படிங்கறது இடத்துல ரொம்ப அதிகமா யூஸ் அந்த ஒரு இடத்துல தான் அதிகமா யூஸ் ஆயிட்டு இருக்கு இந்த ரெக்கர்சன். ஸோ எஸ், அதை உங்களுக்கு கண்ணில் காமிச்சிடுறேன். ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எஸ், ஹியர் இட் இஸ், அதாவது காலிங் பை இட் செல்ஃப். எப்போ வரைக்கும் கால் பண்ணும்? ஸோ பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான், திருப்பி திருப்பி எல்லாம் கிடையாது, ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா again இதை நான் டைப் பண்றேன் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ எஸ், டிஃபைனிங் a function factorial. ஓகே, அண்ட் இந்த இடத்துல நான் n அப்படின்னு நான் கொடுக்க போறேன். சரி, என்னன்னு கொடுத்தோன்னே என்ன ஆகும்? எப்பா நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் என்னன்னு, இட் ஷுட் பி n இன்டூ அதே திருப்பி ஃபேக்ட் ஆஃப் n. ஆனா இந்த இடத்துல n மைனஸ் 1 அப்படிங்கிற விஷயம். சரி, இப்போ n மைனஸ் 1ன்னு போச்சுன்னா 0 ஆயிடுமே. சரி சரிப்பா, அப்ப நான் இப்படி போடுறேன், அதாவது இஃப் n வந்து 1 ஆயிருந்துச்சுன்னா நான் ரிட்டர்ன் போட்டுடுறேன், ரிட்டர்ன் 1ன்னு கொடுத்துட்றேன். அப்படி இல்லாத சமயத்துல நீ போறியா அப்படிங்கிற மாதிரி. எஸ், அஃப்கோர்ஸ், இப்போ ஓகே. ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல ஃபேக்ட் அப்படின்னு கொடுக்கும்போது நான் n 1 ஃபேக்டோரியலா இல்லை 2 ஃபேக்டோரியலா? 2 இருந்துச்சுன்னா இங்க என்ன பண்ணும், இந்த இடத்துல 2வும் இன்டூ ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1 அப்படின்னா என்னது? 1. திருப்பி இங்க போகுது அதே கால். கவனிச்சுக்கோங்க, இது ஃபேக்ட் ஆஃப் அப்படிங்கும்போது இந்த ஃபேக்ட் ஆஃப் தான் இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ண சொல்லுது. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது எஸ், இங்க திஸ் இஸ் வாட் த எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஃபேக்ட் ஆஃப் 5 எனக்கு என்ன வரும்? 120. அண்ட் எஸ், நாம இந்த இடத்தில் சும்மா ஒரு பிரிண்ட்டை போட சொல்லுவோம், என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சும்மா தான் போடுறேன். ஓகே, இட் இஸ் இஃப் இட் இஸ் கன்ஃபியூஷிங் நீங்க லாஸ்ட் ஹவர் வந்து விட்டுடலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1, சாரி 5 4 3 2 1, இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ப்ராடக்ட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் 120 அப்படின்னு வருது. இஸ் இட் கிளியர் டியர்ஸ்? எஸ் மேம். எஸ் எஸ் எஸ். எஸ் மேம். Yes, ma'am. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ நியூவா நான் உங்களுக்கு ஒன்று போடுறேன். இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும்ப்பா, சரி பண்ணுவோம்.
அதுக்கு ஃபங்க்ஷன்னு பேர் வைப்போம்ப்பா, வச்சுப்போம். ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வைக்கணும்னா இப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்கு. என்ன, ஏல இந்த இசட் ஸ்மாலா இருக்கணும், ஏல இந்த இசட் கேபிட்டலா இருக்கலாம், 0 to 9 இருக்கலாம், அண்டர்ஸ்கோரா இருக்கலாம், வேற எதுவுமே நம்மளுக்கு வரக்கூடாது. அதாவது ஸ்பேஸ் வரக்கூடாது, சிம்பிள்ஸ் வரக்கூடாது. அண்ட் அதே மாதிரி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். வேற எந்த பர்டிகுலர் திங்ஸும் வரக்கூடாது, கீவேர்ட்ஸ் வரக்கூடாது, டிஜிட்ஸ் ஃபர்ஸ்ட்ல வரக்கூடாது. இவ்வளோ எல்லாம் விஷயத்தோட நான் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றேன். சரி, அதே மாதிரி ஆர்குமெண்ட்ஸும் பார்த்தோம். ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமையும் பார்த்தோம், ஆர்குமெண்ட்ஸோடையும் பார்த்தோம். ஒன்னு மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் அதுவும் இல்லாமல் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் ஒண்ணுதான். என்ன, இந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே என்னன்னு சொன்னோம், செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு ரிப்பீட் ஆகும். அதை தூக்கி நான் இங்கே போட்டிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இங்க ரிட்டர்ன் ஆகும்போது எஸ், எங்க எனக்கு கால் பண்ணினனோ, அதாவது இந்த ஃபங்க்ஷனை எங்க நான் கால் பண்ணனோ அந்த இடத்துல இந்த வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இது வரைக்கும் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? எஸ். இப்போ இங்க கவனிங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கு. எப்படி, இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன்ல ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு லைன் மட்டும் எனக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது. அப்படி திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக செப்பரேட்டா டிஃபைன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு லைனை தூக்கி இங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா ரிட்டர்ன் இப்படின்னு கொடுக்கறது கரெக்டா? இஸ் இட் கரெக்ட்? புரியல மேம். ஆக்சுவலா நம்ம what is a மேம் function ரிப்பீட் பண்ண முடியும், set புரியல of மேடம் statements. லாஸ்ட் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ப்ளீஸ். ஸோ ஆக்சுவலா what is a function அப்படின்னு சொன்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். எஸ்ஸா? எஸ். ரிப்பீட்டடா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வர்ற சமயத்துல நாம ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நேமை கொடுத்து அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை திருப்பி திருப்பி நாம ரிப்பீட் ஆகாம இருக்கிறதுக்கு இங்க டிக்ளேர் பண்ணிடுறோம். எப்பெல்லாம் வேணுமோ அப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொன்னோம். எஸ்ஸா? எஸ். எஸ் மேம். இது எல்லாருக்குமே புரிஞ்சுது. எஸ்ஸா? எஸ். ஓகே. எஸ். இப்போ கவனி, எனக்கு இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது. அதுக்கு இந்த இடத்துல டிஃபைன் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் போட்டு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் திருப்பி திருப்பி போடுறதுக்காக இங்க நான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றது கரெக்டா அப்படின்னு கேட்டேன். கவனிச்சுக்கோங்க, ஃபங்க்ஷன் நீங்க போடுற, திருப்பியும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன், அப்பயும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஃபங்க்ஷனை கால் பண்றேன்ப்பா. கர்சர் இங்க போகுது, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணது, திருப்பி ரிட்டர்ன் ஆகுது, இங்க வந்துருச்சு. திருப்பியும் அதே ஃபங்க்ஷனை கால் பண்றேன், அதே ஃபங்க்ஷனை கால் பண்றேன், அதே ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அதுக்கு எதுக்கு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்து போட்டுமே, இந்த 3 லைன் தான் எனக்கு எக்ஸ்ட்ரா. அண்ட் இங்க போயிட்டு 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 வர்றதுக்கான எக்ஸாக்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் மெமரி ஸ்பீடு எல்லாமே இருக்கா? அப்ப எதுக்குப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு இப்போ கவனிச்சுக்கோங்க, இன் சச் a கேஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டுமே நான் டிஃபைன் பண்ணணும், ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நான் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிப்பா, அவசியம் இல்லை. ஆனா திருப்பி ரிப்பீட் ஆகணுமே, அப்ப என்ன பண்ணுவேன், நான் பேர் இல்லாம ஒரு ஃபங்க்ஷனை வைப்பேன். எப்படி? பேர் இல்லாம ஒரு ஃபங்க்ஷன். அந்த பேர் இல்லாம ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர் தெரியுமா? லாம்டா. ரிப்பீட் பண்றேன், கவனிங்க. திருப்பியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மெயின் கான்செப்ட் என்ன? செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணாம. திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுது. அதனால இதை தூக்கி இங்க எழுதிக்கோங்கப்பா. அது ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கோங்க. செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வேணுமோ ஃபங்க்ஷனை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்ஸா? எஸ். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்காக நான் ஃபங்க்ஷனை எழுதணுமா? தேவையில்லை தானே? இப்போ அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணட்டும்? ஓகே, இந்த லாம்டா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, சரிங்களா? இந்த எக்ஸாக்ட் லாம்டா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸை வச்சிருக்கு. ஓகே, இந்த லாம்டா அப்படிங்கும்போது 3 விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வச்சிருக்கு. ஒன்னு மேப்பு, இன்னொன்னு ஃபில்டர், இன்னொன்னு ரெடியூஸ். சரி, இது எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாம ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு நான் டிஃபைன் பண்றேன்.
அதுல எப்படி நாம கொடுக்கலாம்னு மட்டும் பாருங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நாம கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம இதை பார்த்தாச்சு, டோன்ட் வரி. ஓகேங்களா? ஸோ இது புதுசாலாம் கிடையாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தேன். உடனே என்ன பண்ணுச்சு, ஈவன் நம்பர்ஸோட ஈவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எம்டி லிஸ்ட்டை வச்சுக்கிச்சு. அண்ட் நான் எது வரைக்கும் கொடுத்தனோ, ஓகே, n in this num, எது வரைக்கும் நான் இதை கொடுத்தனோ அந்த எக்ஸாக்ட் வரைக்கும் நான் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? இஃப் நீ கொடுத்த n மாடுலஸ் 2 which is equal to 0வா அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுப்பா, ஈவன்ஸ்ல தூக்கி போட்டுக்கோ, வச்சுக்கோ நீ. சரி, அப்பன் பண்ணி வச்சுக்கிறேன்பா. வச்சுட்டேனா? எதை வச்சேன்? நான் கொடுத்த அந்த எண்ணை. ஓகே, வச்சுட்டேனா? ஓகே. அண்ட் இதே மாதிரி எல்லா வேலையையும் பண்ணிட்டு லாஸ்டா ரிட்டர்ன் பண்ணு. எதை ரிட்டர்ன் பண்ணணும்? ஈவன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, அதை ரிட்டர்ன் பண்ணிக்கோ. பண்ணினோமா இத? இப்போ நான் ஏ அப்படின்னு என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. நான் நிறைய எலமெண்ட்ஸை இங்க அனுப்புறேன். இதுல ஓகே, ஈவன் மட்டும் எனக்கு எடுத்து அனுப்பணும். சரியா? என்ன பண்ணணும்? இங்க ஈவன் நம்பர்ஸ் ஆஃப் ஏ. ஓகே, இப்போ print only the even. ஓகே, அண்ட் இதோட ரிசல்ட்டை நான் எங்கேயாவது வாங்கணும்ல, ஸோ நான் இங்க ரிசல்ட் அப்படின்னு இங்க வாங்கிக்கிறேன். அண்ட் அதை இங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். இப்போ கவனிங்க, எதெல்லாம் ஈவன்? 2 4 6 8 10. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு? 5. 4. 4 or 5. ஓகே, எனிஹவ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 ஸ்டேட்மெண்ட்ஸோ 5 ஸ்டேட்மெண்ட்ஸோ. கான்செப்ட் என்ன? கொடுத்த நம்பர்ல வெதர் இட் இஸ் ஈவனா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். எஸ். Yes. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனையும் எழுதணும், அதை நான் இங்கே காலும் பண்ணணும். ஆனா இதுக்கு பதிலா இப்போ ஒரு விஷயம் நான் பண்ண போறேன், கவனிங்க. ஆக்சுவலா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன கான்செப்ட் பண்றேன்? இப்படின்னு இருக்கிற லிஸ்ட்ல ஈவன் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். ஆமா தானே? அதானே Yes. பண்ணலாம். எஸ்ஸா? கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? Yes. 2 3 4 5 6 7 8 9 10ல ஈவனை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். எஸ், அந்த விஷயத்தை தான் இங்க கவனிங்க. நான் இப்போ புதுசா ஒரு ரிசல்ட் எழுத போறேன். இந்த ரிசல்ட் நியூ என்ன பண்ணுது? எப்பா இது ஒரு லிஸ்ட். ஆமாப்பா லிஸ்ட். இந்த லிஸ்டுக்குள்ள நீ என்னமா பண்ற? நான் ஒரு ஃபில்டர் பண்றேன். அப்படியா? சரி, ஃபில்டர் பண்ற. எப்படி பண்ற? இல்லப்பா, நீ கொடுத்த இந்த ஏங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற எல்லா வேல்யூயையும் நான் எடுத்துக்கிறேன். அது எந்த வேலை? இந்த ஒரு எலமெண்ட் ஈவனா இல்லையா, இந்த ஒரு எலமெண்ட் ஈவனா இல்லையா. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஓகே, சும்மாவாச்சு நான் இந்த இடத்துல லாம்டா அப்படின்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வேரியபிள், ஓகே திஸ் இஸ் வாட் வேரியபிள், அது மாடுலஸ் 2 which is equal to 0, இதுதானே செக் பண்ணணும் நானு. Yes. அண்ட் எதுல செக் பண்ணணும்? ஏங்கிற List. லிஸ்டுக்குள்ளார. லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணனா முடிஞ்சு போச்சு. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, ரிசல்ட் நியூ என்னது? 2 4 6 8. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபில்டரிங் கான்செப்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், மோஸ்ட் ப்ராபப்லி பைத்தான்ல எங்கே போனாலும் கிட்டத்தட்ட கொஞ்சம் லிஸ்ட்டை கையில கொண்டு வர்ற மாதிரியே வரும்பா, சொன்னேன்னா. ஸோ Yes. லிஸ்ட்டுக்கு நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஃபில்டரிங் கான்செப்ட். அண்ட் அதுவும் எங்கே யூஸ் ஆகுது? லாம்டால யூஸ் ஆகுது. ஸோ லாம்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேரே இல்லாம ஒரு ஃபங்க்ஷன். இதுக்கு நம்ம எங்கேயாவது பேர் வச்சிருக்கோமா? எங்கேயாவது நம்ம பேர் வச்சிருக்கோமா? இல்ல. ஸோ அப்படி பேரே இல்லை அப்படிங்கிறதுனால எஸ், இத இன்னொரு விஷயமாவும் சொல்லுவாங்க. என்னது? அனானிமஸ் ஃபங்க்ஷன்.
ஓகே, இதுக்கு என்னது? அனானிமஸ் Anonymous ஃபங்க்ஷன். function. எஸ், அண்ட் இந்த எக்ஸாக்ட் அனானிமஸ் ஃபங்க்ஷன் இட் இஸ் ஆல் அபவுட் லாம்டா. ஓகே, ஸோ இது லாம்டாங்கிற கீவேர்டை லிஸ்ட்டுக்கு வச்சு நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். பண்ண முடியும். எஸ் சொல்லுங்கம்மா. லிஸ்ட்டுக்கு மட்டும் இல்ல, டூப்புள்ளையும் பண்ணலாம். ஆனா விஷயம் என்னன்னா ரிசல்டன்ட் எதுல கொண்டு போய் வைக்கிறோம் அப்படிங்கறதான் விஷயம். ஓகே, ஆனா ஓகே. மோஸ்ட் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டூப்புள் இட் இஸ் அன் இம்யூட்டபிள். ஓகே, சோ அப்படி இருக்கும்போது நாம ஃபில்டர் பண்ணி இன்னொரு டூப்புளா கிரியேட் பண்ண போறோமா, இல்ல டூப்புள் பண்ணி அதுலயே பண்ண போறோமா? சோ அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் நிறைய இடம் இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் யூ கேன் ஆல்சோ டூ இட். அண்ட் டெக்ஸ்ட் டேட்டால நம்ம ஏதாவது ஸ்ட்ரிங்ஸ்ல நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு இந்த ஃபில்டர் கிடையாது, வேற ஒன்று இருக்கு. அதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு, விச் வி ஜஸ்ட் மெயின்லி பேஸ் ஃபார் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஓகே, ஸோ மெயின் பாசிபிலிட்டிஸ் இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூ, அண்ட் அந்த எக்ஸாக்ட் நியூமரிக்கல் வேல்யூல லிஸ்டோ இல்ல டூப்புளோ. ஓகே, ஸோ அதை என்னால ஃபில்டர் பண்ண முடியும் அப்படிங்கறதா விஷயம். காட் இட் சுபம்? ஓகேங்களா? எஸ் Yes, எஸ். ma'am. ஓகே, ஸோ இப்போ திருப்பியும் நான் இந்த எக்ஸாக்ட் விஷயத்துக்கு வர்றேன், கவனிச்சுக்கோங்க. நம்ம பார்க்க போறது 3 விஷயம்: ஃபில்டர், மேப்பு, ரெடியூஸ். அண்ட் இது மோஸ்ட் ப்ராபபிளி எஸ் 90 to 95% இட் இஸ் ஒன்லி மெயின்லி ஃபிக்ஸட் ஃபார் லிஸ்ட். ஏன் அப்படின்னு சொன்னா அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி லிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல வரும்போது ரொம்ப ஈஸியா யூஸ் ஆகுது. அண்ட் இங்க 3 கான்செப்ட் சொன்னேன். என்னென்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் ஒன் இஸ் ஃபில்டர். ஃபில்டர் அப்படிங்கும்போது ஒரு பெரிய லிஸ்டுக்குள்ள இருந்து கண்டென்ட்டை நான் ஃபில்டர் பண்ணி சின்ன லிஸ்ட் கண்டென்ட்டா கொடுக்க போறேன். ஸோ லாங் லிஸ்ட்ல இருந்து சில விஷயத்த ஃபில்டர் பண்ணி கொடுக்க போறேன். அப்படி ஃபில்டர் பண்ற கான்செப்ட் என்னெல்லாம் இருக்கலாம்? ஈவனை மட்டும் ஃபில்டர் பண்ணுப்பா, இல்ல ஆடை மட்டும் ஃபில்டர் பண்ணுப்பா சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன சொல்லலாம்? பாசிட்டிவ் நம்பர் ஆர் நெகட்டிவ் நம்பர் சொல்லலாமா? எஸ்ஸா? இது நம்பரா இல்லையா, அதர் தென் நம்பரா, டிஜிட்ஸா ஆர் நான் டிஜிட்ஸா, ஆல்பாவா இல்ல நான் ஆல்பா நியூமரிக்கா Multiples of 2, சொல்லலாமா? 3. அது No, சொல்லலாம் no, மேம். அது வராது. அது வந்து மேப்பிங்ல வரும். சொல்லுங்க ஹென்றி. மைனஸ் பாசிட்டிவ் வர சொல்லலாமா? ஹலோ, புரியல. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ங்களா? நெகட்டிவ். ஓகே, பாசிட்டிவ். ஆக்சுவலா ஒன்றும் இல்லை இந்த இடத்துல. இன்கேஸ் நீங்க இந்த இடத்துல ஏதாவது ஒரு டேட்டா ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஓகே இங்க வந்து ஓகே நிகழ் என்டர். ஓகே, ஸோ இந்த இடத்துல இஃப் யூ ஆர் ஜஸ்ட் ஹேவிங் 6 -3 2 1 -4 and 5 -5 and 3 இப்படி இருக்கு. வாட் யூ வாண்ட்? வாட் யூ வாண்ட் ஹென்றி? பாசிட்டிவ் மட்டும் எடுப்போமா? பாசிட்டிவ் மட்டும் எடுப்போமா? எஸ். அப்படி இருக்கும்போது லாம்டா எக்ஸ் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் லிஸ்ட், அண்ட் இந்த இடத்துல எக்ஸ்பிரஷன். என்ன எக்ஸ்பிரஷன்? ஒவ்வொரு எக்ஸ் எலமெண்ட்டும் இட் ஹாஸ் டு பி கிரேட்டர் தென் 0. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6 பாசிட்டிவ், 2 பாசிட்டிவ், 1 பாசிட்டிவ், 3 பாசிட்டிவ். அப்ப பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் வரும். காட் இட் ஹென்றி? எஸ் மேம். எக்ஸாக்ட் சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. இது லாம்டா அப்படிங்கிறது கீவேர்ட், அண்ட் இந்த இடத்துல எத்தனை ஆர்குமெண்ட் உங்களுக்கு வேணும்? ஒரு ஆர்குமெண்ட் வேணுமா, 2 ஆர்குமெண்ட் வேணுமா? ஓகே, அண்ட் அந்த ஆர்குமெண்ட்டை வச்சு நீங்க இங்க என்ன, ஓகே இந்த இடத்துல என்ன எக்ஸ்பிரஷன் பண்றீங்க, என்ன எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறதான் விஷயம். எஸ், 2 பேரும் வந்து திருப்பியும் லாகின் பண்ணியிருக்கீங்க. ஓகே, எனிஹவ் நான் திருப்பியும் ரிப்பீட் பண்றேன். நோ வரிஸ் டியர்ஸ். ஆக்சுவலா விஷயம் பார்த்தீங்கன்னா எஸ் எந்த ஒரு கண்டென்ட்டா இருந்தாலும் என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு வேணும், ஓகே என்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் உங்களுக்கு பண்ண போறீங்க அப்படிங்கிற விதத்தை நீங்க இங்க கொடுக்கலாம். அண்ட் எஸ் அப்சர்வ் திஸ் இஸ் வாட் த சின்டாக்ஸ்.
ஸோ சின்டாக்ஸை திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். இந்த லாம்டா அப்படிங்கிறது கீவேர்ட் கண்டிப்பாக வேணும். அண்ட் இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிறது எஸ் இட் இஸ் ஆல் அபவுட் ஆர்குமெண்ட் லிஸ்ட். ஒரு எலமெண்ட்டோ ரெண்டு எலமெண்ட்டோ வாட் எவர் த திங் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் ப்ரொவைடட். ஒரு கோலன் கொடுத்துடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படிங்கும்போது எஸ் என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷனை நீங்க கொடுத்து என்ன பாசிபிலிட்டிஸ் பண்ணணும். எஸ் அஃப்கோர்ஸ் நாம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 பாசிபிலிட்டி. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர். ஒரு பெரிய லிஸ்ட்ல இருந்து நாம ஒரு சின்ன லிஸ்டா மட்டுமே ஓகே 2,1 ஓகே ஒரு சின்ன லிஸ்ட் மட்டுமே எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அது என்ன பண்ணுது ஃபில்டர் அப்படின்னு. அதே மாதிரி வந்து ஸ்வேதா வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா மேப். எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட் கொடுக்குறீங்களோ அதே சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட் எனக்கு ரிட்டர்ன் ஆகும் வித் சம் அதர் ஆபரேஷன். ஸோ அந்த இடத்துல மேப்பிங் அப்படின்னு வரும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரெடியூஸ். ஸோ ரெடியூஸ் அப்படிங்கிறது என்ன? ஒரு பெரிய லிஸ்ட் நாம உள்ள இன்புட்டா கொடுக்க போறோம். ரிட்டர்ன் ஒரு எலமெண்டா ரெடியூஸ் ஆகி வெளியே வரும். எப்படி? ஒரு எலமெண்ட் அப்படியா ரெடியூஸ் ஆகிட்டு வரும். சரி ஓகே. இப்போ திருப்பியும் நான் உங்களுக்காக again I just come back here observed years. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்தோமா? அண்ட் இந்த எக்ஸாக்ட் பெரிய லிஸ்ட் நம்மளுக்கு சின்ன லிஸ்டா ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஆமாவா? சின்ன லிஸ்டா ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இங்க என்ன பண்றீங்க? வாட் டு யூ ஆர் ஜஸ்ட் டூயிங்? எஸ் ஃபில்டரிங் பண்றீங்க. ஓகே எஸ் ஹென்ரி கேட்டதுக்காக எஸ் நான் அதே சேம் எக்ஸாம்பிளை நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பி அப்படின்னு ஒரு லிஸ்ட். ஸோ 3, -6, 7, ஒரு -2, 4, 5 அண்ட் இன்னொரு நெகட்டிவ் எதை போடலாம்? -9, 8 போடலாம். ஓகே ஸோ இது என்னோட பெரிய லிஸ்ட். ஓகே ஸோ இப்போ சொல்லுங்க எனக்கு நியூவான ஒரு லிஸ்ட் வரணும். தட் இஸ் ஐ ஹாவ் டு டூ சம் ஃபில்டரிங். என்ன ஃபில்டரிங் பண்ணுவேன்? ஜஸ்ட் சும்மா நேம் வேற வச்சுக்கிறேன். ஓகே என்ன ஃபில்டரிங் பண்ண போறேன்? திஸ் ஷுட் பி பாசிட்டிவ். எனக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் வரணும். அப்போ இதோட எக்ஸ்பிரஷன் என்னது? கிரேட்டர் தென் 0. ஆமாவா? Yes, ma'am. Yes, ma'am. Greater than 0. Yes, ma'am. கிரேட்டர் தென் 0. ஓ சாரி நான் இங்க ஏ கொடுத்துட்டேன். சாரி பி. ஓகே கிரேட்டர் தென் 0 பாத்தீங்கன்னா 3, 7, 4, 5. அண்ட் இதே உங்களுக்கு ஒன்லி நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆகி வரணும். லெஸ் தென் கொடுத்துக்கோங்க. ஒன்லி நெகட்டிவ் மட்டும் -6, -2, -8. ஸோ என்ன பாசிபிலிட்டிஸ்ல எல்லாம் இந்த எக்ஸாக்ட் ஃபில்டரிங் யூஸ் பண்ணலாம்? ஒரு பெரிய லிஸ்ட்ல இருந்து ஹாஃப் த திங், ஹாஃப் மட்டும் இல்ல சில விஷயத்த மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது ஆட் நம்பரா இல்ல ஈவன் நம்பரா இல்ல பாசிட்டிவ் நம்பரா இல்ல நெகட்டிவ் நம்பரா அப்படி ஃபில்டர் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து ஒன்லி ஆல்பா மட்டுமா இல்ல ஒன்லி நியூமரிக் மட்டுமா. ஸோ அந்த மாதிரியும் கான்செப்ட் வைஸாவும் நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணலாம். ஸோ ஃபில்டர் இஸ் இட் ஈஸி? ஓகேவா? அடுத்து போகலாமா? எஸ் மேம். எஸ் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நாம சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேப்பிங். ஸோ எஸ் இதே சேம் தான். மேப்பிங் அப்படிங்கும் போதும் எஸ் அஃப்கோர்ஸ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் நம்மளுக்கு 2 லிஸ்ட் இருக்கு. ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் see here இந்த எக்ஸாக்ட் லிஸ்ட்டை நான் இங்க எடுத்துக்கிறேன். ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் அவர் லிஸ்ட். அண்ட் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு நாம கொடுக்கலாம். ஸோ லிஸ்ட் இந்த இடத்துல ஃபில்டருக்கு பதிலா இங்க நாம என்ன கொடுக்க போறோம்? மேப்பிங். என்ன வேணும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. எஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான். அண்ட் இந்த ரிசல்ட்டை மட்டும் நான் மாத்திக்கிறேன். ரிசல்ட் 2. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்? 2 × 2, 3 × 2, 4 × 2, 5 × 2, 6 × 2 அந்த மாதிரியா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. சாரி இந்த இடத்துல நான் பிஏ போட்டுட்டேன், ஏ போட்டுறேன். 1 செகண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா 2 × அப்படின்னு சொன்னதுனால ஸோ 2 × 2 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 and 20. ஓகே மேம் நான் மல்டிபிள்ஸ்ன்னு சொன்னது வந்து அங்க மாடுலஸ் ஆஃப் 2க்கு பதிலாக 3 போட்டா நமக்கு 3யோட ரீச் ஆகல ஸ்வேதா, திருப்பி சொல்லுங்க. மாடுலஸ் 2 அப்படிங்கும் போது நாம இந்த இடத்துல பாசிட்டிவ் மல்டிபிள்ஸ் ஆமா Two சாரி வந்து ஆட் ஆர் ஈவன் பாக்குறோம். ஓகே அந்த மாதிரி 3 இல்ல 4 போட்டா
ம் 4ஓட மல்டிபிள்ஸ் 3ஓட மல்டிபிள்ஸ் அது நான் சொன்னேன். ஓகே அந்த மாதிரி சொன்னீங்க. ஆ ஓகே ஓகே அண்டர்ஸ்டுட். ஓகே நான் வந்து இங்க என்ன பார்த்தேன்னா கான்செப்ட் ஓரியன்டட் அப்படின்னு நம்ம ஆ பார்த்தோம். ஓகே ஓகே. கான்செப்ட் ஓரியன்டட் அப்படிங்கும்போது ஃபில்டரிங். ஓகே அது பார்த்தோம். ஸோ ஃபில்டர் தான் மெயின் கான்செப்ட். நம்ம அந்த ஆ இடத்துல மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 or 3 அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ஸ். ஓகே ஸோ அதுதான் விஷயம். சூப்பர். எஸ் பட் இருந்தாலும் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இங்க பாத்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட் நாம உள்ள கொடுத்தோமோ அதே சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்டை இங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட் நம்மளுக்கு வரும். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அந்த மாதிரி என்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணுமோ அதை நாம இங்கே கொண்டு போகலாம். ஆனா கவனிச்சுக்கோங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஈச் அண்ட் எலமெண்ட்டுமே நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகி தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். டன்னா? இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். ஓகே ஸோ எஸ் ஃபில்டர் அப்படிங்கும்போது ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து நம்மளுக்கு சின்ன லிஸ்ட் அவுட்புட்டா வரும். மேப் அப்படிங்கும்போது என்ன நம்பர் ஆஃப் எலமெண்ட் கொடுத்தோமோ அத்தனை சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட் வித் சம் ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் எஸ் மல்டிபிளா இருக்கலாம், டிவிஷனா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு கான்செப்ட் ஓரியன்டட் மெத்தடாலஜிலையும் நம்ம இங்க அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரெடியூஸ். ஓகே இந்த ரெடியூஸ் ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. எஸ் டிஎஸ் ஆக்சுவலா இந்த ரெடியூஸ் நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரெடியூஸ் அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். தட் இஸ் ஃப்ரம் ஃபங்க்ஷன் டூல் அப்படின்னு இருக்கு. ஓகே இந்த ஒரு பேக்கேஜை மட்டும் நாம இங்கே இன்க்ளூட் பண்ணணும். ஓகே அண்ட் ரெண்டாவது விஷயம் ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. இங்க நாம என்னன்னு சொல்றோம்? லிஸ்ட் ஆஃப். எப்படி லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு பர்டிகுலரா நான் கொடுக்கறது லிஸ்ட், பர்டிகுலரா நான் கொடுக்கறது டூப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இங்க நாம பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலா ஈவன் லிஸ்ட்லயே நான் இங்க கொடுக்குறேன். லெட் இட் பி ஏ இருக்கட்டும். வாட் இஸ் ஏ அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் வாட் அவர் ஏ. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒவ்வொன்றும் ஆட் பண்ண போறேன். 2ல இருந்து பிளஸ் 3, 3 பிளஸ் 4 பிளஸ் 5 பிளஸ் 6 பிளஸ் 7 பிளஸ் 8 பிளஸ் 9 பிளஸ் 10 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணா என்ன நம்மளுக்கு தேவைப்படும்? யோசனை பண்ணி சொல்லுங்க. ஒன்னு இந்த எக்ஸாக்ட் விஷயம் ஒவ்வொரு எலமெண்ட். ரெண்டாவது சம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு இனிஷியேஷன். ஒவ்வொருட வேல்யூவும் எனக்கு சம் பண்ணி எனக்கு லாஸ்டா இதுதான் அவுட்புட்ல வரணும். எஸ்ஸா? அப்போ எத்தனை வேரியபிள் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் எனக்கு பாஸ்? 2 இருந்தா போதும் இங்க. எஸ்ஸா? ஒன்னு சம்மு, இன்னொன்னு இந்த எக்ஸ்ங்கிற எலமெண்ட். எஸ்ஸா? ஸோ எஸ் டியர்ஸ். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? ஈஸியான ஒரு விஷயம் ரிசல்ட் அப்படின்னு நான் இங்க வச்சுக்கிறேன். ஓகே அண்ட் இதுல அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் லிஸ்ட் அப்படிங்கிறது டைரக்டா நம்ம போக வேண்டியது இல்லை. எஸ் ஃப்ரம் த ரெடியூஸ். ஓகே அப்ளை லாம்டா. என்ன பண்ண போறேன்? ரெண்டு விஷயம் வேணும். ஒன்னு எக்ஸ் வேணும், இன்னொன்னு சம் அப்படிங்கிற எக்ஸாக்ட் வேரியபிள். ஓகே நீங்க இத எக்ஸ்னாலும் சரி சம்முனாலும் சரி இல்ல வேற ஏதாவது ஏ கமா பின்னு வச்சுட்டாலும் சரி இல்ல எக்ஸ் கமா ஒய்னு வச்சுக்கிட்டாலும் சரி. ஸோ தேவையான ஆர்குமெண்ட் 2 தான். என்ன பண்ண போறீங்க? எஸ் அஃப்கோர்ஸ் எக்ஸ் பிளஸ் சம் ஈச் அண்ட் எவ்ரி டைமும் சம்மை வச்சு தான் நான் கால்குலேட் பண்ண போறேன். எதுல பண்ண போறீங்கப்பா? எஸ் அஃப்கோர்ஸ் நான் ஏங்கிற லிஸ்ட்ல பண்ண போறேன். சரி வாட் இஸ் த ரிசல்ட்? பாத்தீங்கன்னா 54. கவனிச்சுக்கோங்க 10 பிளஸ் 9 பிளஸ் 8 7 6 5 4 3 2 இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணா 54 அப்படிங்கிறது வரும். சரி இதுதான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. எங்கெல்லாம் ஒரு லிஸ்ட் கவனிச்சுக்கோங்க ஒரு ஹோல் லிஸ்ட் கொடுத்து இதுல ஒரே ஒரு எலமெண்ட் ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எங்கன்னு எனக்கு யார் சொல்றோம் பார்ப்போம். ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து லிஸ்ட் ஆஃப் மதர் ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்கணும். அதுல இருந்து ஒண்ணு மட்டும் எனக்கு ரிட்டர்ன் ஆகணும். Reduce method.
சொல்லுங்க சுபம். ஒரு சுபம் ரிப்பீட் பண்ணுங்க. லிஸ்ட் கொடுத்து ஒரு லிஸ்ட் கொடுத்து அது ஒரு எலிமெண்ட் ஐ மீன் ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு ரெடியூஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் லாம்டா ஃபங்க்ஷன்ல. ரெடியூஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ சம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு கஷ்டமான விஷயம் தான். சம் அப்படின்னு சொல்லி இங்க 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 எல்லாமே ஆட் அப் பண்ணி நான் ரெடியூஸ் கொடுத்து ஒரு எலமெண்ட் எனக்கு பண்ணுச்சு. இதே மாதிரி ரொம்ப ஈஸியா ஏதாவது ஒரு மெத்தட் மட்டும் சொல்லுங்களேன். எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எந்த ப்ராடக்ட் இடத்துல ரெடியூஸ் கொடுப்பீங்க? ப்ராடக்ட் பண்ற மாதிரி சொல்லலாம். சரி, ஓகே. ஐ திங்க் ரீச் ஆகல. Yes, சோ yes, எஸ், யா. ஸோ எஸ், இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடியூஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்ல, ஓகே, ஒரு பெரிய லிஸ்ட்ல நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் ஆகணும், ஒரு சின்ன ஒர்க் மட்டும் ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல எஸ் வி கேன் யூஸ் திஸ் ஒன். ஸோ இந்த மாதிரியான விஷயம்தான் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு மெயின் பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத திருப்பி திருப்பி கொஞ்சம் பாருங்க. ஓகே, ஸோ இஃப் யூ ரீகால்ட் இட், இந்த மாதிரி மேக்ஸ் ஆஃப், அதாவது ஒரு பெரிய லிஸ்ட்ல இருந்து ஒரு மேக்ஸ் மட்டுமே ரிட்டர்ன் ஆகணும், ஒரு பெரிய லிஸ்ட்ல இருந்து ஒரு மினிமம் மட்டுமே ரிட்டர்ன் ஆகணும். அஃப்கோர்ஸ் ஆவரேஜ் அப்படிங்கிறதும் நம்ம சொல்ல போகலாம். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வரும், சம் வரும் அண்ட் n அப்படிங்கும் போது என்னது? எக்ஸ் பிளஸ் சம் டிவைடட் பை n. ஸோ n அப்படிங்கிறது என்னது? லென்த் ஆஃப் திஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்றது தான். ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் என்ன மாதிரியான மெத்தடாலஜியில யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம பார்க்கலாம். ஓகே, காட் இட் டியர்ஸ்? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? எது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ எஸ், நான் இங்க திருப்பியும் ஒரு குட்டி சம்மரைசேஷன் போட்டுடுறேன், கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எஸ், ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ், இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டடாக எங்கெல்லாம் நம்மளுக்கு வருதோ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி, மெமரி அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்பீட் ஆஃப் த ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செப்பரேட்டாக ஒரு சப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கு கீழே இந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை எழுதி நம்ம எப்பெல்லாம் இந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணுமோ அப்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நாம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க, இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கு பதிலா ஒன்லி ஒன் லைன் தான் ஸ்டேட்மெண்டா இருக்கு, அது திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி டிஃபைனும் பண்ண வேண்டாம், அதுக்கு செப்பரேட்டா பேரும் வைக்க வேண்டாம். அப்ப பேர் இல்லாம ஃபங்க்ஷனான்னு கேட்டா எஸ், அந்த மாதிரி பேர் இல்லாத ஃபங்க்ஷனுக்கு தான் அனானிமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாம ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா lambda. Yes, by using this lambda function and இதுக்கான exact expression, syntax என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா lambda அப்படிங்கிற keyword and இந்த இடத்துல argument and இங்க உங்களோட expression. And kindly just observe, argument அப்படிங்கிறது yes, எத்தனை arguments வேணாலும் இங்க இருக்கலாம், ஒரு argument or more than that அப்படின்னு உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. and இந்த இடத்துல each and every time நாம ஃபாலோ பண்றது மூணு முக்கியமான விஷயம். yes, filter, map and reduce. ஃபில்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய லிஸ்ட் நம்மளுக்கு இங்க இருக்கும் அண்ட் அந்த எக்ஸாக்ட் பெரிய லிஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்மால் செட் ஆஃப் லிஸ்ட்டை மட்டும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்றது அப்படிங்கிறது ஃபில்டரிங். அண்ட் மேப்பிங் அப்படிங்கிறது எஸ், அஃப்கோர்ஸ் ஃபுல் ஆஃப் எல்லா எலமெண்ட்ஸுமே அப்படியே தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஆனா இந்த இடத்துல ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றதை விட சம் ஆப்ரேஷன்ஸ் மூலமா. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் இன்னொன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு சொன்னோம். அண்ட் ஹியர் ஆல்சோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டட் மெத்தட் ஆர் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் அதே சேம் எலமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு இங்க வரும். ஓகேங்களா? அந்த கான்செப்டும் இந்த லாம்டால நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரெடியூஸ் அப்படிங்கிற விஷயம். எஸ், இந்த எக்ஸாக்ட் ரெடியூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பெரிய லிஸ்ட்ல இருந்து ஒரு சின்ன
ஸ்மால் எலமெண்ட் மட்டும் ஒரே ஒரு சிங்கிள் எலமெண்ட் மட்டும் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிறது. அண்ட் ஹியர் பை யூசிங் சம் எக்ஸ்பிரஷன், பெரிய எக்ஸ்பிரஷனையும் யூஸ் பண்ணி நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், சம் ஆஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதோட சம்மை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். எஸ், யூ கேன் ஆல்சோ யூஸ் த சேம். ஆர் ஒரு எலமெண்ட் மட்டும் அப்படிங்கும்போது மேக்ஸ் ஆஃப் தட் எலமெண்ட் ஆர் மினிமம் ஆஃப் த எலமெண்ட் ஆர் ஆவரேஜ் ஆஃப் த எலமெண்ட்ஸ், அந்த மாதிரி எனி அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனும் நீங்க அஃப்கோர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? எஸ் 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 ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங். அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸாக்ட் ஃபைல் ஹேண்ட்லிங்க்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து 1 hour அப்படிங்கிற மாதிரி தேவைப்படும். லெட் வி ஜஸ்ட் கண்டினியூ பண்ணலாமா இல்லை நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு பண்ணலாம் மேடம். நாளைக்கு பண்ணலாமா? வாட் Tomorrow, அபவுட் tomorrow, ma'am. டுமாரோ பார்த்துக்கலாமா? எஸ் மேம். ஓகே ஓகே. Yes, ஸோ ma'am. அப்போ நாம இங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங்கும் இருக்கு. அண்ட் எஸ் அதே மாதிரி எரர் ஹேண்ட்லிங், அதாவது டீபக்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அந்த 2 கான்செப்டையும் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஓகே மேம். தேங்க்யூ தேங்க்யூ ஜோ, தேங்க்யூ.